So aspirants, welcome to Sparks Academy. GATE and PSU Mechanical க்கு especially HPCL ல இருக்கிற சிலபஸை நம்ம இப்போ go through பண்ணுவோம். எப்படி அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணோம்னா நமக்கு வந்து மார்க்ஸ் வரும். அதே மாதிரி முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம காஷியஸாக வந்து மினிமல் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாலே நமக்கு மார்க் வர மாதிரி பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிசிஎல்ல எப்படி செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்குன்னு பார்ப்போம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைப்பாங்க. அதில் போத் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் சிலபஸ் இருக்கும். அதுக்கப்புறம் குரூப் டாஸ்க், அதாவது குரூப் டிஸ்கஷன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பர்சனல் இன்டர்வியூ. ஸோ இந்த 3 ஃபேஸையும் கடந்து போயிட்ட பிறகு தான் நமக்கு வந்து பொசிஷன் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எப்படி சார் இருக்கும்? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கன்சிஸ்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். ஒன்லி அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் 2 பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் கன்சிஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் டெஸ்ட் அண்ட் இன்டெலெக்சுவல் பொட்டன்ஷியல் எபிலிட்டி. ஓகேங்களா? இது வந்து முக்கியமான பார்ட்டு. அதே மாதிரி டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் நாலேஜ் கம்ப்ரைசிங் ஆஃப் கொஸ்டின் ரிலேட்டட் டு குவாலிஃபையிங் டிகிரி, எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் ரெக்வயர்ட் ஃபார் அப்ளைடு பொசிஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்னிக்கல் ஃபர்ஸ்ட் இருக்கிற சிலபஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 85 மார்க்ஸ் வரும். அதே மாதிரி செகண்டில் இருக்கிற கொஸ்டினுக்கும் 85 மார்க்ஸ் வரும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 170 மார்க்ஸுக்கு எக்ஸாம் நடக்கும். சிபிடி, ஓகே, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து 170 மார்க்குக்கு நடக்கும். போன வருஷம் வச்சு தான் நான் இப்போ பேசுகிறேன். 2023ல வந்து பார்த்தீங்கன்னா 2023ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெக்னிக்கல் செக்ஷன்லையும் சரி, ஆப்டிடியூட் செக்ஷன்லையும் சரி, ஆஃப் த கொஸ்டின், அதாவது 42.5 தான் கட் ஆஃப் வச்சிருந்தாங்க. எல்லா ஜென்ரல் கேட்டகரிக்கு, சாரி ஓபிசி கேட்டகரிக்கு 42.5 தான் கட் ஆஃப் வச்சிருந்தாங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கும் அதுதான் மினிமமா. நம்ம வந்து 42.5 வந்து டெக்னிக்கல் செக்ஷன்லேயே எடுக்கணும். அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் செக்ஷன்லேயே எடுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. சார், ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் 60 மார்க் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி நான் டெக்ல வந்து 40 மார்க் எடுத்தாங்கன்னா அவங்க செலக்ட் ஆக மாட்டாங்க. அதனால நம்ம எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷனாக இருக்கணும். எப்படி நம்ம உள்ள இன்டர்வியூக்கு போகணும், இன்டர்வியூக்கு போயிட்டோம்னாலே செலெக்ஷன் பாசிபிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைங் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இந்த ஆர்டர் ஆஃப் மெரிட் தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இது வந்து வேரி ஆகலாம். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் 42.5 வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த வருஷம் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஆனால் மினிமம் குவாலிஃபையிங் வந்து பார்த்தீங்கன்னா 42.5 தான். எந்த பேப்பராக இருந்தாலும் 42.5 போத் டெக்னிக்கலாக அந்த ஆப்டிடியூட் பேப்பர்லையும் அப்படி தான் எடுத்தாகணும். அப்படி எடுத்தால் தான் அவங்க வந்து நெக்ஸ்ட் டாஸ்க்கு போகும், குரூப் டிஸ்கஷன் போவாங்க. ஓகேயா? அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இது 2024க்குள்ள நோட்டிபிகேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிலேட்டட் டு சிலபஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஷார்ட் லிஸ்டிங் மெத்தடாலஜி செலெக்ஷன் ப்ராசஸ் வில் பி அப்லோட் பீரியர் டு த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ். அதாவது எப்போ எக்ஸாம் டேட் நமக்கு கொடுக்குறாங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு அட்லீஸ்ட் 1 or 2 months முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து நமக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுதான் இங்கே பேஸ் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு 2023ல நடந்த ஹெச்பிசிஎல் மெக்கானிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் இருக்கு. அதே மாதிரி அவங்க போட்டிருக்கிற மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிலபஸ்க்கு நம்ம இப்போ கோ த்ரூ பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைட் மெக்கானிக்ஸ்ல இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல், தியரி ஆஃப் மிஷின்ஸ், வைப்ரேஷன் அண்ட் டிசைன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேட்ல இருக்கிற சிலபஸ் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹெட் லாஸ், பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட் ரிலவெண்ட் சிலபஸ் தான். அதே மாதிரி இது பேசிக்காக இருக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக இருக்கிற சிலபஸ் தான். அதே மாதிரி மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் அந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெட்டீரியல், கேஸ்டிங், ஃபார்மிங், ஜாயினிங் ப்ராசஸ், மெஷினிங் அந்த மெஷினிங் டூல் ஆப்ரேஷன், மெட்ராலஜி அண்ட் இன்ஸ்பெக்ஷன், அண்ட் தென் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் அண்ட் ஆப்ரேஷன் ரிசர்ச், இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல வந்துடும். ஓகேங்களா? இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காமனாக மெக்கானிக்கல்ல இருக்கிற சிலபஸ் தான். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் திருப்பியும் சொல்றேன், 2023ல இருக்கிற சிலபஸை வச்சு சொல்றேன். ஜென்ரல் பிரின்சிபல் ஆஃப் டிசைன், டிராயிங், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேஃப்டி, ஸ்டாண்டர்ட், பேசிக்ஸ் ஆஃப் எனர்ஜி என்விரான்மெண்டல், பேசிக்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஐசிடி, எத்திக்ஸ் அண்ட் வேல்யூ இன் இன்ஜினியரிங். இது இன்ஜினியரிங் சர்வீஸ்ல ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர், அதாவது இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ல பேப்பர் 1க்கு வர சிலபஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேசிக் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், பேசிக் ஆஃப் சிவில், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ், ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்,
சார் சிலபஸை பார்த்தா இவ்வளோ இருக்கே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40 டோட்டலாக 85 மார்க்ஸ் வந்து டெக்னிக்கலில் இருக்குங்களா, இதில் வந்து நம்ம அட்லீஸ்ட் 60 மார்க்ஸ் வந்து எடுக்கணும். ஆனால் போன வருஷம் கொஷின் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா 65% ஆஃப் மார்க்ஸ், அதாவது 65% ஆஃப் கொஸ்டின்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80%, 80+% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின்ஸ் எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா பியூரா மெக்கானிக்கல் பேசிஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கோ த்ரூ பண்ணணும். ஸோ ஆப்ரேஷனல் ரிசர்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 80% மேலே வந்து கொஸ்டின்ஸ் கவர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஷார்ட் டியூரேஷனில் வந்து 170 கொஸ்டின்ஸ் போடணுமா. இப்போ நம்ம மெக்கானிக்கலில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலில் நம்ம 60 கொஸ்டின்ஸ் போட்டால் போதும். ஆனால் ஆப்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் 60+ போட்டோம்னா ஷியோர் ஷார்ட்டாக நம்ம இன்டர்வியூவும் போகலாம். இன்டர்வியூவில் போய் நல்லா டிஸ்கஷன் பண்ணோன்னா ஈஸியாக நம்ம பிளேஸ் ஆகிடலாம். ஓகேங்களா. ஸோ 120 மார்க்ஸ் வந்து நம்ம டார்கெட்டாக வச்சு மூவ் பண்ணோன்னா ஈஸியாக பிளேஸ் ஆகிடலாம். ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக எனி queries இருந்ததுனாலும் கேளுங்க. ஹெச்பிசிஎல் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் வந்து லாஸ்ட் டேட் வந்து 30, திருப்பி நாங்கள் இன்டிமேட் பண்ணுறோம். 30 ஜூன் 2024 தான் லாஸ்ட் டேட். ஓகேங்களா. ஸோ யார் அப்ளை பண்ணலையோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். நமக்கு டேஸ் வந்து 4 days தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஸ்பார்க்ஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் கேட் 2025க்கு மற்றும் பிஎஸ்சிக்கு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் கேலண்டர் படி இப்போ போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆர்ஆர்பி ஜேஇ நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ ஆகஸ்ட் டு ஜூன் டு ஆகஸ்ட்குள்ளே ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி அவங்க ப்ரியராக விட்டுருந்தாங்க. அதுபடி இப்போ நாங்கள் கிளாஸ் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் வேணும்னா 8190879379 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.